எவ்வாறு மனிதர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எதிராக அதாவது தவறு செய்து விட்டால், ஒரு நாட்டுக்கு எதிராக தவறு செய்து விட்டால், ஒரு மாநிலத்திற்கு எதிராக தவறு செய்து விட்டால், மனத்தை சுமக்கக்கூடிய மனிதன் இயற்றிய சட்டத்திற்கு எதிராக தவறு செய்து விட்டால் எவ்வாறு மனிதர்களை தண்டிப்பதற்கு சிறைச்சாலைகளையும் சிறை கொட்டாரைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுப்பவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்ன ஆதம் அல்லாஹ் பேசுகிறான், ஹதீஸுல் குதுஸி நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். இப்ன ஆதம், ஆதமினுடைய மகனை யார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவன் பக்கம் தன் முகங்களை திருப்பவில்லையோ, அவனினுடைய மார்க்கத்தின் மீது யார் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லையோ அந்த காஃபிர்களுக்காக வேண்டி, அந்த முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்களுக்காக வேண்டி, காஃபிர்கள் நாத்திகம் பேசுபவர்களுக்காக வேண்டி, முனாஃபிகீன்கள் இரட்டை வேடம் போடுபவர்களுக்காக வேண்டி, ஃபாசிகீன்கள் பாவம் செய்பவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அதை கண்டு பயந்தார்கள். நீங்கள் குர்ஆனில் அதிகமான பிரார்த்தனையை நீங்கள் எடுத்து பார்த்தால், குர்ஆன் பேசக்கூடிய பிரார்த்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதில் தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் முஃமின்களினுடைய பண்பாக சொல்கிறான், இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைத வமா லிஸாலிமின மின் அன்சார். அந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் கரங்களை தூக்கி அழுவார்கள், யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைய வைத்து விட்டாயோ அது திட்டமான கேவலம் யா அல்லாஹ். இன்றைக்கு உலகத்தில் எதுவெல்லாம் கேவலம்? ஆடைகள் இல்லாமல் இருந்தால் கேவலம், படிக்காமல் இருந்தால் கேவலம், காசு பணம் இல்லாமல் இருந்தால் கேவலம், சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் கேவலம், கணவனுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாவிட்டால் கேவலம், மகன் வளர்ந்ததற்கு பிறகு படித்த வேலைக்கு செல்லாவிட்டால் கேவலம். இதுதான் இந்த உலகம் வைத்திருக்கக்கூடிய கேவலம். ஆனால் அல்லாஹ் எதை கேவலமாக பேசுகிறான்? இந்த உலகத்தினுடைய எந்த கேவலமும் கேவலம் இல்லை. ஒரு கால் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது அந்த கேவலத்திலேயே மரணிக்கலாம். மரணம் என்ற ஒன்று அந்த கேவலத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். இன்பமாக இருந்தாலும் மரணம் துண்டித்து விடும், துன்பமாக இருந்தாலும் மரணம் துண்டித்து விடும். இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனினுடைய இன்பத்தை துண்டிப்பதற்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான். ஒருவன் துன்பத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனினுடைய துன்பத்தை துண்டிப்பதற்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதை கேவலமாக சொல்கிறான் பாருங்கள், இன்னக மன் துத்கிலின் நார். யாரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைத்து விட்டானோ, யார் அல்லாஹ் படைத்து அவர்களுக்காக வேண்டிய அவகாசங்களை கொடுத்து திருந்த வேண்டும் என்று சூழ்நிலைகளை ஏற்படுத்தியதற்கு பிறகும் யார் தங்களை சீர்படுத்திக் கொள்ளவில்லையோ, திருந்தவில்லையோ, இந்த அவகாசங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி எவன் நாளைக்கு மறுமையில் அஹ்லுன் நார், நீங்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள், உனது தங்குமிடம் பிஅஸல் மஸீர், தங்கக்கூடிய இடத்திலேயே கெட்ட தங்குமிடமான இந்த நரகம் தான் நீ ஓய்வெடுக்கக்கூடிய இடம் என்பதாக யாருக்கு அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டானோ அதுதான் திட்டமான கேவலம். வமா லிஸாலிமின மின் அன்சார். அந்த கேவலத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கேவலத்தில் யாராவது மாட்டிக்கொண்டால் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அக்பர். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பின்னால் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த முறைகளை நான் பின்னால் சொல்கிறேன். ஒருவர் நரகத்திற்குரியவர் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால், யாரினுடைய தீர்ப்பை இந்த உலகம் சேர்ந்தாலும் எதிர்க்க முடியாதோ அவனினுடைய நாவிலிருந்து நீ நரகத்திற்குரியவர், உனது தாய் நரகத்திற்குரியவள், உனது மகன் நரகத்திற்குரியவள், உனது கணவன் நரகத்திற்குரியவன், உனது சகோதரன் நரகத்திற்குரியவன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் வமா லிஸாலிமீன மின் அன்சார், அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரையும் நபியை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் அழைப்பு பணியினுடைய அந்த ஆரம்ப நாட்களில், அழைப்பு பணியினுடைய அந்த ஆரம்ப நாட்களில் தனது மாமியை அழைக்குகிறார்கள். வயா சஃபியா, எனது அன்பு மாமி சஃபியாவே, யா அப்துல் முத்தலிப், என்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபே. ஒவ்வொரு உரையாக வயா ஹாஷிம், வயா குரைஷ் என்று ஒவ்வொரு கோத்திரமாக அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுக்கிறார்கள். இறுதியாக யாரையும் அழைத்தார்கள்? வயா ஃபாத்திமத பின்த முஹம்மத், எனது ஈரக்குலையான எனது வாரிசான எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே, இதோ வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள். இத்தகுல்லாஹ் வ இத்தகுன் நார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள். சலீனி மினத் துன்யா மா ஷிஅதி, எனது அன்பு மகள் ஃபாத்திமா, உனக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தேவை இருக்கிறதா? இந்த உலகத்தில் உனக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா? தகப்ப
தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தின் என்னிடத்தில் கேட்டுக்கொள், நான் உனக்கு வாங்கி தருகிறேன். லன் உக்னிய அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன்னை நரகவாசி என்று தீர்ப்பு கொடுத்து விட்டால் இந்த முஹம்மதால் உனக்கு எந்த உதவியும் செய்துவிட முடியாது. யார்? அல்லாஹ்வின் தூதர் கூறினால் ஃபாத்திமாவை பார்த்து இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஃபாத்திமாவை யார் வேதனைப்படுத்துவார்களோ என்னை வேதனைப்படுத்தியவர், ஃபாத்திமாவினுடைய உள்ளத்தை காயப்படுத்துபவர், என்னை காயப்படுத்துபவர். தனது அன்பு மகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உபதேசம் என்ன? சலீனி மினத் துன்யா மா ஷிஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே நாளைக்கு மறுமையில் தனது அன்பு மகளுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னால், நூஹினுடைய மகன் நாளைக்கு நரகவாசி என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். நூஹால் தனது மகனுக்கு உதவி செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் அழகாக பதிவு செய்வான். நீங்கள் குர்ஆனில் சூரத்துல் மும்தஹினா என்ற ஒரு அத்தியாயத்தை 28வது ஜுஸ்வில் அல்லாஹ் இறக்கி இருப்பான். அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பித்து வரக்கூடிய அந்த அழகை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் சொல்வான், 2 நபிமார்களை தான் இந்த உம்மத்தினுடைய ரோல் மாடலாக அல்லாஹ் ஆக்கினான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், யானி முஹம்மத், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை நமக்கு முன்மாதிரியாக ஆக்குவான். அதே போன்று அல்லாஹ் நபியினுடைய ஸ்தானத்தில் ஒரு நபியை வைத்து அல்லாஹ் பேசினான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துவான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், யானி இப்ராஹிம், இந்த இப்ராஹிமினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தான் நண்பர்கள் தேவை, நமக்கு தான் தோழர்கள் தேவை, தோழிகள் தேவை, நமக்கு தான் குடும்பங்கள் தேவை. அல்லாஹ் இந்த முழு உலகத்தில் ஒருவரை நண்பனாக எடுத்திருப்பான் என்று சொன்னால் யாரை அல்லாஹ் நண்பனாக எடுத்தான்? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இதை எப்படி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாத்தீங்களா? எப்படி சொல்றான் பாருங்க. வத்தஹதல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எப்படி அல்லாஹ் சொல்லல? வத்தஹத இப்ராஹிம், இப்ராஹிம் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் கலீலா, அல்லாஹுவை தனது நண்பனாக இப்ராஹிம் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அப்படி அல்லாஹ் சொல்லல. எப்படி அல்லாஹ் சொல்றான்? வத்தஹதல்லாஹ், அல்லாஹுவாகிய நான் தேர்ந்தெடுத்தேன் இப்ராஹிம கலீலா. கலீல் என்று சொன்னால் இரத்தத்தோடி கலக்கக்கூடிய நண்பன், உயிரோடி கலக்கக்கூடிய நண்பன், உயிர் தோழன் என்று சொல்றோமா இல்லையா? அதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஹலீல், ஹபீப் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தை பாருங்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அந்த நரகத்தில் யார் நுழைந்தாலும் அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். நாளைக்கு சொர்க்கம் அந்த நரகத்திற்கு நுழைவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கார்டு அஷ்ஷிர்கு பில்லாஹ். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்தாலும் சரி, அது நபியின் மனைவியாக இருந்தாலும் சரி, நபியின் மகளாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் எவ்வளவு உயர்வானவர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் புகழக்கூடிய விதத்தை பாருங்கள். நான் இப்ராஹிமை முழு உலகத்தின் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளைக்கு மறுமையில் யாராக இருந்தாலும் சரி கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள். உராத், நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் ஆயிஷா அல்லாஹ் எழுப்புவான் செருப்பணியாதவர்களாக, ஹத்னா செய்யாதவர்களாக, நிர்வாணமானவர்களாகத்தான் அல்லாஹ் எழுப்புவான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நிர்வாணமானவர்களாகவா? ஆண்கள், பெண்கள், நபிமார்கள், இறைநேசர்கள் எல்லோரையும் அல்லாஹ் நிர்வாணமாக எழுப்புவானா? யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே. ஆயிஷா, அது யாரும் யாரையும் பார்க்கக்கூடிய நாள் அல்ல. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷையுன் அதீம், கடுமையான கால் நடுக்கங்களை கொண்டு வரக்கூடிய நாள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். உலகத்தில் யாராக இருந்தாலும் நிர்வாணமாகத்தான் நாளைக்கு எழுப்பப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபரில் இருந்து நிர்வாணமாக எழுப்புவதை, அல்லாஹ் நிர்வாணமாக அந்த இப்ராஹிம் எழுந்து வருவதை பார்த்தவுடன் அல்லாஹ் அதை சகிக்க மாட்டானாம். எனது நண்பர், எனது தோழன் நிர்வாணமானவராகவா? தனது கரத்தால் நாளைக்கு முழு மஹ்ஷரில் அல்லாஹ் முதலாவதாக ஆடை அணியக்கூடிய ஒரு நபர் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அத்தனை நபர்களினுடைய நிர்வாணமும் அல்லாஹ்வுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த இப்ராஹிம் அவர் நிர்வாணமாக வருவதை பார்த்தவுடன் அல்லாஹ் தாங்க மாட்டான், அல்லாஹ் அதை எதிர்கொள்ள மாட்டான். உடனே தனது கரத்தால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், நாளைக்கு மறுமையிலேயே அல்லாஹ்வின் கரத்தால் முதன்மையாக ஆடை அணியக்கூடிய நபர் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் கூட தனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய முறையில் கூட இந்த இப்ராஹிமை தான் முன்னிலைப்படுத்தினார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ், எனது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீ கருணையை பொழிவாயாக. யா அல்லாஹ், எனது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தின் மீது நீ கருணை பொழிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ எவ்வாறு கருணை பொழிந்தாயோ, வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய குடும்பத்தாரின் மீது நீ எவ்வாறு கருணை பொழிந்தாயோ அதே போன்று என் நபியின் மீதும் நீ பொழிவாயாக. ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த அருள் தனக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு உயர்வானவர், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர். இவரை அல்லாஹ் தனது நண்பனாக, தனது சிநேகிதனாக, தனது காதலனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அத்தியாயம் மும்தஹினாவில் அல்லாஹ் சொல்வான், அவர் எல்லா விஷயத்திலும் சோதனையின் பொழுது எப்படி வாழ வேண்டும் இப்ராஹிமை முன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹஜ் என்ற இபாதத், உம்ரா என்ற இபாதத், இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் இப்ராஹிம் இல்லாவிட்டால் ஹஜ்ஜும் இல்லை, உம்ராவும் இல்லை. இப்ராஹிம் இல்லாவிட்டால் சஃபாவும் இல்லை, மர்வாவும் இல்லை. இப்ராஹிம் இல்லாவிட்டால் ஹஜ் பெருநாளும் இல்லை, அரஃபா மைதானமும் இல்லை. இப்ராஹிம் இல்லாவிட்டால் மினாவும் இல்லை, முஸ்தலிஃபாவும் இல்லை என்று அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய ஒரு பெரிய இபாதத்தையே ஒரு தனி மனிதனினுடைய சடங்கை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் இப்படி எங்காவது ஆக்கியிருக்கிறானா? தொழுகை அல்லாஹ் எமக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு தனி மனிதனினுடைய குடும்பம் செய்த செயலை இந்த உம்மத்தினுடைய மாபெரும் இபாதத்தாக, ஜிஹாதிற்கு அடுத்த ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கியது ஹஜ் என்ற இபாதத். இந்த ஹஜ்ஜில் என்ன நடைபெறுகிறது? சஃபா மர்வால ஓடுறது, அரஃபா மைதானத்தில் நிற்கிறது, ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது, மினால தூங்குறது, முஸ்தலிஃபால தங்குறது, அரஃபால போய் நீக்கு துவா செய்யறது. இவையெல்லாம் யார் செய்தது? ஒரு குடும்பம் செய்த செயல். ஒரு சாதாரண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யதார்த்தமாக செய்த செயல்களை எல்லாம் கியாம நாள் வரை இதை கடமையாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது பாசம் வைத்திருப்பான், எந்த அளவிற்கு அல்லாஹ் நேசத்தை வைத்திருப்பான். இவரினுடைய சந்ததியில் இருந்துதான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த நபி வந்தாலும் சரி இவரினுடைய தலைமுறையை தொடாமல் ஒரு நபி வர முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மகன், இஸ்மாயில், இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் வந்த எந்த நபியாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹ் தகப்பனாக வைத்து பார்ப்பான். அதனால்தான் மிஅராஜின் பொழுது அல்லாஹ்வின் தூதர், நான் முதல் வானத்திற்கு சென்றேன், எனது சகோதரர் இந்த நபியை நான் பார்த்தேன். நான் 2வது வானத்திற்கு சென்றேன், எனது சகோதரர் இந்த நபியை பார்த்தேன். நான் 3வது வானத்திற்கு சென்றேன், எனது சகோதரர் ஈசாவை நான் பார்த்தேன். நான் 4வது வானத்திற்கு சென்றேன், எனது சகோதரன் யூசுஃபை நான் பார்த்தேன். நான் 7வது வானத்திற்கு சென்றேன், எனது தகப்பன் இப்ராஹிமை நான் பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் சகோதரன் சகோதரன் சொன்ன ரசூலுல்லாஹ், நான் 7வது வானத்தில் எனது தகப்பன் இப்ராஹிமை நான் பார்த்தேன். அபி, எனது தந்தை இப்ராஹிமை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் உட்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த நபி வந்தாலும் சரி அந்த நபியினுடைய தொடர்ச்சி இப்ராஹிமோடு போய் நிற்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக், இஸ்மாயில், இந்த இஸ்மாயிலினுடைய பரம்பரையில் ஒரே ஒரு நபி தான் வந்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்ஹாக்கினுடைய பரம்பரையில் யாக்கூப் வந்தார், யாக்கூபினுடைய மகன் யூசுப் வந்தார், அதற்கு பிறகு இனி ஒரு தாவூத் வந்தார், சுலைமான் வந்தார், ஜக்கரியா வந்தார், யஹ்யா வந்தார், ஈசா வந்தார். எல்லாரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த இஸ்ஹாக் இந்த இப்ராஹிமுக்கு பிறந்திருப்பார். அந்த அளவிற்கு அல்லாஹ் நேசம் வைத்திருந்தார். ஒரு நபியையே ஒரு பெரும் நபிமார்களினுடைய கூட்டத்தினுடைய தந்தையாக வைத்து அல்லாஹ் அழகு பார்த்தான். இந்த உலகத்தில் 2 நபிமார்கள் இந்த உம்மத்திற்கு தந்தை. ஒன்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான், முஸ்லிம் என்ற இந்த பெயரை யார் வைத்தால் தெரியுமா? அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, சூரத்துல் ஹஜ். இப்ராஹிம் இவரினுடைய உயர்வை தெரிந்தால்தான், இவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்று தெரிந்து கொண்டால் இந்த நரகத்தில் தப்பித்தவறி அவரின் தந்தை நுழையக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவ ஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ ஸம்மாக்குமுல் முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். உங்களினுடைய தந்தை, எப்படி அல்லாஹ் இந்த நமக்கு சொல்கிறான், மில்லத அபீக்கும், உங்களினுடைய தந்தை இப்ராஹிம் தான் முஸ்லிமூன், முஸ்லிம் என்று உங்களுக்கு பெயர் வைத்தார்.
முஸ்லிம் முஸ்லிம் என்று நாம் சொல்கிறோமே, இந்த வார்த்தையை முதன்மையாக இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம். நாம் எல்லாம் கத்னா செய்கிறோமே, சுன்னத்து செய்கிறோமே, இதை முதன்மையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம். மீசையை கத்தரிக்கிறோமே, இதை முதன்மையாக இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம். மர்மத்தினுடைய உறுப்பு மர்ம உறுப்பினுடைய முடிகளை அகற்றுகிறோமே, இதை முதன்மையாக கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம். தலைமுடியை வெட்டுகிறோமே, இதை முதன்மையாக கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம். தாடியை வளர்க்கிறோமே, இதை முதன்மையாக சுன்னாவாக்கியவர் இப்ராஹிம். இந்த உம்மத்தினுடைய மார்க்கத்தினுடைய எல்லா இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிமோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருப்பான். தொழுகை என்ற இபாதத்தாக இருக்கலாம், நோன்பு என்ற இபாதத்தாக இருக்கலாம், ஹஜ் என்ற இபாதத்தாக இருக்கலாம், ஜகாத் என்ற இபாதத்தாக இருக்கலாம். எதையெல்லாம் நாம் சுன்னா என்று சொல்கிறோமோ, தாடி வளர்ப்பது, மீசையை கத்தரிப்பது, தாடியை ஒதுக்குவது, அக்குள் முடிகளை எடுப்பது, மர்ம உறுப்பினுடைய முடிகளை எடுப்பது, மர்மஸ்தானத்தினுடைய அதாவது கத்னா செய்வது, நகத்தை வெட்டுவது, இவை அனைத்தையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் கற்றுக் கொடுத்தார். அதனால் தான் அல்லாஹ் நம்மை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற வேண்டும் என்று வஹி அறிவிப்பான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் குர்ஆனில் வஹி அறிவித்தான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. முஹம்மதே, நீ நடக்க வேண்டும், இப்ராஹிமினுடைய மார்க்கத்தின் மீது நீ நடக்க வேண்டும். நம்மை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பான், நபியே முஹம்மதே, வத்தபி, நீ பின்பற்ற வேண்டும், மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹ் வஹி அறிவிப்பான். அந்த அளவிற்கு நேசத்திற்குரியவர். தனது தந்தை இறைமறுப்பாளராக இருக்கிறார். தந்தையை லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். ஒரு கட்டத்தில் தந்தை சொல்கிறார், வஹ்ஜுருனி மலியா, இப்ராஹிமே, இதற்கு பிறகு இந்த கொள்கையின் பக்கம் நீ என்னை அழைத்தால் கல்லால் அடித்து நான் உன்னை கொலை செய்து விடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸலாமுன் அலைக்கும், எனது வாப்பா, இதற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் பிரிவு வந்து விட்டது என்றாலும் நீங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்று ஒரு வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் குர்ஆனில் இவரை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த விதத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்வான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும், சோதனை களங்களில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக சொன்ன அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்வான். என்றாலும் இப்ராஹிமினுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டாம். தனது தந்தைக்கு சொர்க்கத்தை பிரார்த்தித்தாரா இல்லையா? தனது தந்தை காஃபிராக இருந்த நிலையில் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பேன் என்று பிரார்த்தனை செய்தாரா இல்லையா? அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார் சூரா மும்தஹினா, உங்கள் வீடுகளுக்கு போனால் காஃபிர் என்ற இந்த வார்த்தை நாளைக்கு மறுமையில் நாங்கள் இறை மறுப்பாளராக மரணித்து விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு மரணம் வர வேண்டாம், ஈமான் கொண்ட நிலையில் தவிர உங்களுக்கு மரணம் வர வேண்டாம். எல்லா நபிமார்களினுடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த நபிமார்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் பதிவு செய்வான். 13வது ஜுஸ்வில் யூசுப் என்ற அத்தியாயம் அல்லாஹ் அவர் பிறந்ததில் இருந்து அவர் பிறப்பதற்கு முன்னால் இருந்த அந்த சம்பவத்தை பதிவு செய்து வருவான். அவர் எப்படி பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்படி அடிமையாக இருந்தார், எதற்காக வேண்டி சிறைச்சாலைக்கு சென்றார், சிறைச்சாலையில் என்ன நடந்தது, சிறைச்சாலையை விட்டு வெளியேறினார். இப்படி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்க மாட்டான். நீங்க எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பேசுவான். திடீரென்று அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுவான். மறுமையை பற்றி பேசுவான். மூசாவினுடைய சம்பவத்தை அல்லாஹ் இடையில் கொண்டு வருவான். ஒரு அத்தியாயம் ஆரம்பித்ததிலிருந்து முடியக்கூடிய வரை ஒரே ஒரு நபியினுடைய வரலாறை அல்லாஹ் தொடர்ச்சியாக பிறந்ததிலிருந்து அடுத்து என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது என்பதாக அல்லாஹ் ஒரு வரலாறாக பதிவு செய்த ஒரே அத்தியாயம் சூரா யூசுப். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கடைசி நேரத்தின் பொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையையும் அல்லாஹ் சூரா யூசுஃபில் பதிவு செய்வான். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், இவ்வளவு சிறந்த வாழ்க்கையை கொடுத்து என்னை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய், வத்தவஃபனி முஸ்லிமீன், எனக்கு மரணம் வர வேண்டும் யா அல்லாஹ், நான் முஸ்லிமாக இருந்த நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும் யா அல்லாஹ், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நாளைக்கு மறுமையில் நீ எழுப்பும் பொழுது அந்த சொர்க்கத்திற்குரித்தானவர்களோடு நீ என்னை எழுப்ப வேண்டும் யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்தை சூரா கஸஸில் அல்லாஹ் பதிவு செய்வான். கடைசியாக அவரினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்வான், யா அல்லாஹ், எனக்கு மரணம் வரட்டும் யா அல்லாஹ், முஸ்லிமாக அன்றி எனக்கு நீ மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாறை சூரா மும்தஹினா அத்தியாயம் 60வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படித்து வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே வருவான். அதில் 4வது வசனம், 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு,
நிச்சயமாக இந்த இப்ராஹிமிடத்தில் திட்டமாக வாழ்வதற்கு உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்றாலும் எப்படியெல்லாம் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், இல்லா கௌல இப்ராஹிம், ஒரு விஷயத்தில் அவரை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்து விடாதீர்கள். எந்த விஷயத்தில்? லி அபீஹி, தனது தந்தை இறைமறுப்பாளராக இருந்த பொழுது, ல அஸ்தக்ஃபிரன்ன லக, எனது வாப்பா நான் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்பதாக அவர் அல்லாஹ்விடத்தில் தனது தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தாரா இல்லையா? அந்த விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றி விட வேண்டாம். இந்த வசனத்திற்கு விளக்கமாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருப்பார். இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நபி ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த உம்மத்தினுடைய சிறந்த நபி, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய காதலர், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி சொர்க்கத்திற்காக வேண்டி அவர் சொர்க்கம் நுழையும் பொழுது அவரினுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஆடையை பிடித்து இப்ராஹிமுக்கு பின்னால் சொர்க்கம் நுழையலாம் என்பதாக உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வார். இப்பொழுது சொர்க்கம் பேசும், இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுவின் நண்பர் இப்ராஹிமே, இணை வைப்பாளர்கள் எனது மீது என்னுள் நுழைவதற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இணை வைப்பாளர்கள் என் மீது தங்குவதற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஏன் ஷிர்க்கை பற்றி இப்படி பேசுகிறோம்? எதற்காக வேண்டி ஷிர்க்குக்கு எதிராக இவ்வளவு நாம் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நண்பு சகோதரர்களே, இப்ராஹிமினுடைய வாப்பாவாக இருந்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார், நாளைக்கு மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய தந்தை பார்ப்பார், சொர்க்கத்தை பார்க்கிறார், நரகத்தை பார்க்கிறார், தனது மகனினுடைய அந்த கண்ணியத்தை பார்க்கிறார். எந்த மகனை கல்லால் அடித்து விரட்டுவேன் என்று சொன்னாரோ அந்த மகனுக்கு இந்த உம்மத்து தரக்கூடிய இப்ராஹிமை பார்த்தவுடன் இந்த உம்மத்தினுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும்? எங்களினுடைய இறை தூதர் அல்லாஹ் எங்களினுடைய தந்தை என்று பேசுகிறான். அவரை ரசூலுல்லாஹ்வினுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நமது உம்மத்தை முஹம்மது நபியினுடைய சமூகத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தவரை கண்ணியப்படுத்துவார்கள், நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு அந்த நபியை உயர்வுபடுத்துவார்கள். இதையெல்லாம் தந்தை பார்த்தவுடன் நாம் தவறு செய்து விட்டோமே, நாம் இணை வைப்பிலே வாழ்ந்து விட்டோமே, நமது மகனினுடைய கொள்கையை உதாசீனப்படுத்தி விட்டோமே. மகனே, நான் இப்பொழுது பார்த்து கொண்டேன் இந்த கொள்கையை. மகனே, இன்றைய தினத்தில் ஈமானுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை நான் உணர்ந்து கொண்டேன். சொர்க்கம் நுழைகிறாய், உன்னோடு சேர்ந்து நானும் நுழைகிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையை பிடித்தவர் தந்தை சொர்க்கம் நுழைவதற்கு முயற்சி செய்வார். சொர்க்கம் பேசும் இப்ராஹிம் இடத்தில், இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுவின் காதலர் நேசரான இப்ராஹிமே, இணை வைப்பாளர்கள் என் மீது தங்குவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவார்களோ, அல்லாஹ் இல்லை என்று நாத்திகம் பேசுவார்களோ, ஃபக்கத் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் இருந்து கண்ணீர் வடிப்பார். யா அல்லாஹ், அபி, எனது தந்தை, யா அல்லாஹ், எனது தந்தை நரகத்திலும் நான் சொர்க்கத்திலும் வாழ்வது தகுமா? யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் வாக்கு கேட்கவில்லையா? உன்னிடத்தில் நான் உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லையா? நாளைக்கு மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய தந்தை இறை மறுப்பாளராக இருப்பதினால் இப்பொழுது அவரினுடைய தந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தடை விதிக்கிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கண்ணீர் வடிப்பார் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் உனது நேசன் இல்லையா? எனது தந்தை நரகத்திலும் நான் சொர்க்கத்திலும் வாழ்வது எப்படியா அல்லாஹ் தகும்? எனது தந்தையை நீ மன்னிப்பாயாக. நான் உலகத்தில் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுவான், என் நேசத்திற்குரிய என் தோழனே, என் நேசத்திற்குரிய என் நண்பனே, இந்த உலகத்தில் நான் என் மீது கடமையாக்கி இருக்கிறேன், நான் என் மீது சத்தியம் செய்திருக்கிறேன், நான் வாக்கு தந்திருக்கிறேன். இந்த சொர்க்கம் இறை நம்பிக்கையாளர்களை சுமப்பதற்கும் இந்த நரகம் இறை மறுப்பாளர்களை சுமப்பதற்கும் தான் நான் படைத்திருக்கிறேன். ஆதலால் இந்த நேரத்தில் நீ எனது நண்பனாக இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் இந்த சொர்க்கத்தில் நான் அனுமதி தர முடியும். உனது தந்தை நரகத்திற்குரியவராகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவராக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரினுடைய தந்தையை அல்லாஹ் உருவம் மாற்றி விடுவான். கழுதையை போன்றோ அல்லது ஒரு கீரிப்பிள்ளையை போன்றோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவம் மாற்றுவான். அவரினுடைய காலை சுற்றி சுற்றி வரும் பொழுதே இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்திற்குரிய வெளியே செல் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே தனது தந்தையை தனது கரத்தால் நரகத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. ஆனால்
இந்த உம்மத்தில் நரகம் என்பது இணை வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவகாசத்தை தருகிறான் மாற வேண்டும் என்பதாக அந்த அவகாசத்தை நபியின் வாப்பா தவறாக பயன்படுத்தினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருவார். அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தந்தை நரகத்தில் இருக்கிறார். அந்த நபித்தோழர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் அழுத நிலையில் திரும்புவார். அல்லாஹ்வின் தூதர் அவரை அழைத்து சொல்வார்கள், நீ அழ வேண்டாம், எனது தந்தையும் உனது தந்தையும் நரகத்தின் விறகுகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்கள். அந்த ஹதீஸில் வரும், நபியினுடைய அழுகையை பார்த்தவுடன் நபி சிரித்தால் நபித்தோழர்கள் சிரிப்பார்கள், நபி அழுது விட்டால் நபித்தோழர்கள் அழுது விடுவார்கள். இது நபித்தோழர்களினுடைய ஒரு பண்பு. அல்லாஹ்வின் தூதர் அழுவதை பார்த்தவுடன் நபித்தோழர்கள் எல்லாம் அழ ஆரம்பிப்பார்கள். நபித்தோழர்கள் கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் அழுகிறீர்கள்? எதற்காக வேண்டி இந்த கபருக்கு பக்கத்தில் நின்று இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், ஹாதிகி உம்மி, இது எனது தாய், என்னை பெற்றெடுத்த தாய், என்னை சுமந்த தாய். 6 வயதாக இருக்கும் பொழுது எனது தாயை இந்த இடத்தில் தான் நாங்கள் அடக்கம் செய்தோம். எனது தாயினுடைய கபர் என்பதை நான் அழுது கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், எனது அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், என் தாயினுடைய கபரை போய் சந்திப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஆனால் அதே அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், எனது தாயினுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி என் தாயை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். யா அல்லாஹ், யாருக்கெல்லாமோ நான் பிரார்த்தனை செய்கிறேன், யாருக்கெல்லாமோ நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், எனது தாய்க்கு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனது தாயினுடைய இணை வைப்பை நீ மன்னிக்க வேண்டும் என்பதாக நான் எனது ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே, உனது தாய் காஃபிராக இருந்ததினால் உனது தாய்க்கு நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது, போய் வேண்டுமேயானால் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் அனுமதி கொடுத்தானே. எனது தாய்க்கு நான் பிரார்த்திக்க முடியாமல் சென்று விட்டதே, என் தாயும் நரகத்தின் விறகாக மாறிவிட்டாளே என்பதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நபியின் தாயாக இருந்தாலும் பாவியாக இருந்தால், நபியின் தாயாக இருந்தாலும் முஷ்ரிக்காக இருந்தால் அல்லாஹ் நரகத்திற்குரியவர்களாக ஆக்கினான் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் ஏமாத்திரம், எங்கள் தாய்கள் எல்லாம் ஏமாத்திரம். இந்த இணை வைப்பு பரவிவிட்டால் அல்லாஹ்வுக்கு இணை துணைகள் எல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர். நல்ல நாள் கெட்ட நாள் யா அல்லாஹ் சாதாரணம், ஒரு குற்றமாக கூட தெரியவில்லை. ஒரு முஸ்லிம் பெண்மணி, எத்தனை முஸ்லிம் பெண்மணிகள் தெரியுமா, பர்தாவை அணிந்து கொண்டு தர்காக்களை தாண்டி சிலைகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாள். அல்லாஹு அக்பர். எத்தனை முஸ்லிம் பெண்மணி தெரியுமா, ஜோசிய காரணத்தில் அமர்ந்து கொண்டு ஜோசியம் கேட்கிறாள். இப்ராஹிம் நபியினுடைய வாப்பாவினுடைய நிலைமை, முஹம்மது நபியினுடைய உம்மாவினுடைய நிலைமை, நூஹ் நபியினுடைய மனைவியினுடைய நிலைமை என்று சொன்னால், எமது ஊரினுடைய எனது தாயினுடைய நிலைமைகள். வெளியிலே பேசுகிறோம் நல்லவர்களாக, வெளியிலே உபதேசம் செய்கிறோம், நமது உம்மாவினுடைய இணை வைப்பை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? இப்ராஹிமினுடைய வரலாற்றை படித்து பார்த்தால், இப்ராஹிமினுடைய வாப்பா கல்லால் அடிக்கக்கூடிய வரை தனது வாப்பாவிடத்தில் மகனாக இருந்து உபதேசம் செய்தாரையானால் ஊரை திருத்துகிறோம் எல்லோரும், நான் உட்பட. ஆனால் நமது குடும்பத்தில் எத்தனை இணை வைப்புகள், நமது உம்மாவிடத்தில், நமது சின்னம்மாவிடத்தில், நமது பெரியம்மாவிடத்தில், நமது தாய்மாமி இடத்தில், நமது தாய்மாமாவினுடைய இடத்தில். நாளைக்கு மறுமைகள் எல்லாம் அவர்களெல்லாம் நாமெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக, அவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்களாக என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால், ஆம், அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். நாளைக்கு சொர்க்கம் என்பது ஈமானை சுமக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நரகம் என்பது ஈமானை மறுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இந்த உலகத்தில் மட்டும்தான் நல்லவர் கெட்டவர் என்ற பாசத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டும்தான் நல்லவனாக இருந்தாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நல்லவர்களுக்கும் அல்லாஹ் தனது உணவை கொடுப்பான், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் தனது நியமத்தை கொடுப்பான். கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் நீர் புகட்டுவான், நல்லவர்களுக்கும் அல்லாஹ் நீர் புகட்டுவான். சில நேரங்களில் கெட்டவர்களுக்கு அதிகமாகவும் புகட்டுவான், நல்லவர்களுக்கு குறைவாக கூட புகட்டுவான். ஆனால் இந்த உலகம் அழிந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து நின்று விட்டால், அர் ரஹீம், நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனாக மாறிவிடுவான். யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்களுக்கு மட்டும் பாசம் காட்டக்கூடியவனாக மாறிவிடுவான், நல்லவர்களுக்கு மட்டும் நிழல் கொடுக்கக்கூடியவனாக மாறிவிடுவான், நல்லவர்களுக்கு மட்டும் தங்கக்கூடிய இடத்தை கொடுப்பவனாக மாறிவிடுவான். கெட்டவர் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பின்பலம் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா என்ற ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு தேவை. முஹம்மது நபியை சுமந்த ஆமினா
என்ற ஒரு ஸ்தானத்தை விடவுமா இந்த உலகத்தில் ஒரு மதிப்பு இருக்க முடியும்? முஹம்மது நபியை பெற்றெடுத்த அப்துல்லா என்ற அந்த தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு இருக்க முடியும்? நாளைக்கு அந்த ஸ்தானத்திற்கே மதிப்பில்லாவிட்டால் முஹம்மது நபி பெற்றெடுத்த ஃபாத்திமா என்ற அந்த ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு இருக்க முடியும்? அந்த ஸ்தானத்திற்கே நாளைக்கு மதிப்பில்லாவிட்டால், ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எப்படி மாறுவான் என்று சொன்னால், அர் ரஹீம், நல்லவர்களின் மீது மட்டும், ஈமானை அடையாளமாக கொண்டு வரக்கூடியவர்களின் மீது மட்டும் இரக்கம் காட்டுவான், உணவு கொடுப்பான், நீர் புகட்டுவான், நிழல் கொடுப்பான், மாளிகை கொடுப்பான். எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஆனால் அந்த அடையாள அட்டை மாற்றாமல் நாளைக்கு மறுமையில் நானாக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், என் மகளாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாங்கள் எழுந்து நிற்போம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அன்றைய தினம் எங்களினுடைய கேவலத்திற்குரிய நாளாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் فمن زحزح عن النار, நபியே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க வேண்டும். فمن زحزح عن النار, எந்த ஆத்மா தன்னை நரகத்திலிருந்து விலக்கி கொண்டதோ, எந்த ஆத்மா தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொண்டதோ, ஃபகத் ஃபாஸ், அதுதான் திட்டமாக வெற்றி பெற்ற ஆத்மாவாக இருக்கும். வெற்றி நாளைக்கு மறுமையில் நரகத்திலிருந்து நாங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டும். நாளைக்கு கேவலம் சொர்க்கத்தை விட்டுவிட்டு எங்களினுடைய ஆத்மா நரகத்திற்குரியதாக அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால் மிகப்பெரிய கேவலமாக மாறிவிடும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அந்த மூமின்களினுடைய பிரார்த்தனை எதுவாக இருக்கும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களை படைத்த ரப்பே, நாங்கள் வாழக்கூடிய உலகத்திலும் எங்களுக்கு நல்வாழ்வை தருவாயாக, நாளைக்கு மறுமையிலும் எங்களுக்கு நல்வாழ்வை தருவாயாக. வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்கள் உடலையும் எங்கள் ஆத்மாவையும் நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, இஸ்ரிஃப ரப்பனா இஸ்ரிஃப அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா. அல்லாஹ் எப்படி பிரார்த்திக்க சொல்கிறான் சூரா ஃபுர்கானில், ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, இஸ்ரிஃப அன்னா அஸாப ஜஹன்னம், நரக நெருப்பை விட்டு எங்களினுடைய உடலையும் முகத்தையும் நீ திருப்பி விடுவாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா. யா அல்லாஹ், வேதனைகளிலேயே மிகப்பெரிய வேதனை யா அல்லாஹ். இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா, ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களிலேயே, தங்கக்கூடிய இடங்களிலேயே மிக கேவலமான இடம் யா அல்லாஹ். என்னை அந்த இடத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்கிவிடாதே, எங்கள் குடும்பத்தை அந்த சொந்தக்காரனாக ஆக்கிவிடாதே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஆண்மகனே, கூ அன்ஃபுஸக்கும், உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வாஹிலீக்கும், உன்னுடைய குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வத்தகுன்னார் உஇத்தத் லில் காஃபிரீன், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்திய நெருப்பு. நான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் வைலுல் லிகுல்லி ஹுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லத கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா. ஹுதமா என்றால் என்ன தெரியுமா? ஹுதமா என்றால் என்ன தெரியுமா? நாருல்லாஹில் முகதா, அல்லாஹ் நெருப்பூட்டக்கூடிய இடம், அல்லாஹ் நெருப்பை ஊதக்கூடிய நேரம் அந்த ஹுதமா. ஹுதமா என்ற நரகம், நரகத்தினுடைய நெருப்புகள் மனிதர்கள் படைத்ததல்ல, மனிதர்களினுடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் நேரடியாக அந்த நெருப்பை மூட்டினான், அந்த நெருப்பை தயார்படுத்தினான். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இரண்டு இமாம்களும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்றால் எந்த அளவிற்கு அந்த நரகத்தினுடைய நெருப்பு இருக்கும் என்பதை பற்றி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்யும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய நெருப்பு நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய நெருப்பை விட 75 மடங்கு அதிகமாக அந்த நெருப்பு இருக்கும். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 75 மடங்கு நெருப்பா? இந்த ஒரு சாதாரண நெருப்பே எங்களை கரிப்பதற்கு போதுமே யா ரசூலல்லாஹ், இந்த சாதாரண நெருப்பே எங்கள் உடலை கரிப்பதற்கு போதுமே யா ரசூலல்லாஹ். 74 75 மடங்கு அதிகமாக அல்லாஹ் அந்த நெருப்பை படைத்திருக்கிறானா என்று கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம், அல்லாஹ் தனது அடியார்களை பிடிப்பதற்காக வேண்டி, பாவம் செய்தவர்களை அல்லாஹ் பிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அதிகமாக அந்த நெருப்பை மூட்டி இருக்கிறான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், 1000 வருட காலங்கள் அல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்பை எரிக்க ஆரம்பித்தான். 1000 வருட காலங்கள் அல்லாஹ் எரித்தான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்.
அது மஞ்சள் நிறமாக அது கரும் நிறமாக மாறியது. அடுத்து ஒரு 1000 ஆண்டு காலம் அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய நெருப்பை எரிக்க ஆரம்பித்தான். அது மஞ்சள் நிறமாக மாறியது. அடுத்த ஒரு 1000 வருடங்கள் அல்லாஹ் எரிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அது காவி நிறங்களும் கஞ்சள் நிறங்களும் சேர்ந்த ஒரு நிறத்திலே உஷ்ணத்தினுடைய உச்சியிலே அந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் ஒரு நெருப்பை எரித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நெருப்பினுடைய ஜுவாலை எந்த அளவிற்கு இருக்கும், அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் எந்த அளவிற்கு இருக்கும், அந்த நெருப்பினுடைய சூடுகள் எந்த அளவிற்கு இருக்கும். 3000 ஆண்டு காலம் நமது 3000 ஆண்டுகள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு சமமோ அந்த ஆண்டுகளின் அடிப்படையில் அல்லாஹ் 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் ஒரு நரகத்தினுடைய நெருப்பை தனது கரத்தால் நாருல்லாஹில் முகதா அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு என்பதாக அல்லாஹ் தனது கரத்தால் அதை மூட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நரக நெருப்பிற்கு ஒருவன் சொந்தமாக ஆகிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்தினுடைய நெருப்பை இந்த மனித சமூகத்திற்கு புரிய வைப்பதற்காக வேண்டி நரகம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதாம், யா அல்லாஹ், இந்த மைதானத்தில் எத்தனை பேருங்க இருக்க முடியும்? ஒரு 50,000 பேர் வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஒரு பெரிய ஹால், ஓரளவுக்கு பெரிய ஹால், 50,000 பேர் அதை பிடிக்கும் என்று சொல்றதுக்கும் இந்த மைதானத்தில் என்னங்க எப்படிங்க எத்தனை பேருங்க இந்த மைதானம் தாங்கும், எத்தனை பேர் வந்தாலும் இந்த மைதானம் தாங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சூரா காஃப்ல அல்லாஹ் சொல்றான், இந்த நரகவாசிகளினுடைய எண்ணிக்கையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பானாம். ஆதமே, 1000 நபர்களில் 999 நபர்களை நரகத்தில் தூக்கி போடுவாயாக உனது சந்ததிகளை. 1000 நபர்களில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இல யௌமில் கியாம நாள் வரை அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எத்தனை கோடி மக்கள், எத்தனை மில்லியன் மக்கள் அந்த நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், உனது சந்ததிகளில் 1000 நபர்களில் 999 நபர்களை உனது கரத்தால் நரகத்தில் தூக்கி போடுவாயாக, ஒருவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பாயாக. எவ்வளவு பெரிய விசாலமானது! எல்லா நபர்களையும் அந்த நரகம் பெற்றுக்கொண்டு எல்லா நபர்களையும் அந்த நரகம் வாங்கியதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா காஃப்ல சொல்றான், ஃபதகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹ்விடத்தில் அந்த நரகம் பேசுமா, ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் இருக்குகிறதா, யா அல்லாஹ் இன்னும் இருக்குகிறதா, எனக்கு பத்தல்ல, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? அல்லாஹ் போட்டுக்கொண்டே இருப்பான். ஃபதகூலு ஹல் மின் மஸீத், நரகம் கேட்கும், இன்னும் இருக்குகிறதா, இன்னும் இருக்குகிறதா யா அல்லாஹ், இன்னும் இருக்குகிறதா யா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆள் இல்லாத பொழுதும் அது கேட்கும், ஃபதகூலு ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் இருக்குகிறதா, யா அல்லாஹ் இன்னும் இருக்குகிறதா, இன்னும் இந்த என் மீது சுமப்பவர்கள், என் மீது விழுபவர்கள் யாராவது இருக்குகிறார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமாம் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான், இமாம் புகாரியும் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் தனது காலை அந்த நரகத்தின் மீது வைத்து அழுத்த ஆரம்பித்தவுடன், வ இஸ்ஸதி வ ஜலாலி யா ரப், உன் கண்ணியத்தின் மீது ஆணை, உன் சிறப்பின் மீது ஆணை, கத்துன் அந்த நரகம் அப்படி நெருங்க ஆரம்பித்து விடும். போதும் யா அல்லாஹ், போதும் யா அல்லாஹ், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்பதாக அந்த நரகம் கூறும் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு பெரிய விசாலமானதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். யோசிக்க முடிகிறதா? பாவம் செய்ய வேண்டும், பாவத்தினுடைய விஷயங்கள் சாதாரணமாக, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறிய விஷயத்தை எல்லாம் பேசினார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தால், ஒரு பூனையை கெட்டி போட்டிருந்தால், மிக சிறந்த சாலிஹான பெண்ணாக இருந்தால், மிக சிறந்த பெண்ணாக இருந்தால், நல்ல இபாதத்திற்குரியவளாக இருந்தால், அந்த பூனைக்கு அவள் உணவு கொடுக்காததினால் நான் அவளை நரகத்தில் பார்த்தேன் மிஅராஜின் பொழுது என்று சொன்னால், ஒரு பூனையினுடைய பசியை போக்காததற்கே இந்த உலகத்தில் அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் எமது நிலைமைகள் எல்லாம், ஒரு பூனையினுடைய உரிமையில் கை வைத்ததற்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட நரகத்தை, சிறந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நாம் எத்தனை மனிதர்களினுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை மனிதர்களினுடைய உடல்களை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை மனிதர்களினுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்திருப்போம். அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்தார், ஒரு மனிதனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் மட்டும்தான் இருக்கும், அவன்
அந்த ஒரு ஜானை தாண்டி விட்டால் அவன் சொர்க்கவாசியாக மாறப்போகிறான் என்றாலும் அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை தெரியாமல் ஒரு வார்த்தையை அவன் யதார்த்தமாக பேசிவிடுவான். நரகத்திற்குள் அவன் குப்புற தள்ளப்படுவான், சொர்க்கத்திற்கு மிக சமீபமாக கொண்டு வரப்படுவான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை, மரணிப்பதற்கு ஒரு ஜான் இருப்பதற்கு முன்னால் அவன் பேசிவிடுவான். அவன் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சூரத்து ஷுஆரா, ரப்பி எனது ரப்பே வலா துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன், நாளைக்கு உனது அடியார்களை எழுப்பி நீ ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் என்னை நீ நரகவாசியாக கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், எனது பாவங்களினால் என்னை நீ பிடித்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த முறையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். யார் நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பாவம் செய்கிறோம், நான் உட்பட. நாளைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை, இந்த நரகத்தை உணர்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, தனது வானவர்களோடு அணிவகுக்கக்கூடிய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இறங்குவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜாஅ ரப்புக், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வருவான். வல் மலாயிகத்து ஸஃபன் ஸஃபா, வானவர்களினுடைய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த அர்ஷினுடைய இறைவன் அந்த விசாரணை நீதிமன்றத்திற்குள் இறங்க ஆரம்பிப்பான். அவன் இறங்க ஆரம்பித்தவுடன் இத ஸமாஉன் ஷக்கத், வானங்கள் இடிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முதல் வானம் இடிக்கப்படும், அந்த வானத்திலிருந்து வானவர்கள் மஹ்ஷரில் இறங்குவார்கள். இரண்டாவது வானம் இடிக்கப்படும், அந்த வானத்திலிருந்து வானவர்கள் மஹ்ஷரில் இறங்குவார்கள். இப்படி 7 வானங்கள் இடிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எல்லா வானவர்களும் அந்த மஹ்ஷரில் இறங்குவார்கள். மனிதர்கள் சுற்றி நின்று கொள்வார்கள். மனிதர்களை சுற்றி அந்த வானவர்கள் பாதுகாப்பாக நின்று கொள்வார்கள். அல்லாஹுவை சுமக்கக்கூடிய அந்த அர்ஷினுடைய வானவர்களும் அல்லாஹுவை சுமந்தவர்களாக அந்த மஹ்ஷரினுடைய மைதானத்தில் இறங்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும், சொர்க்கம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறியதற்கு பிறகு நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சூரியனை அல்லாஹ் எமது தலைக்கு மேலே, அதாவது சொல்லப்படும் 2 ரிவாயத்துகள், ஒன்று எமது தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே, மற்றொரு ரிவாயத்தில் நாங்கள் சுர்மா இடுவதற்காக வேண்டி ஒரு குச்சை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா, சுர்மாவினுடைய குச்சி, அந்த அளவிற்கு சமீபமாக அல்லாஹ் சூரியனை எமது தலைக்கு பக்கத்தில் கொண்டு வருவான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், ஒவ்வொருவரும் அவரவர்களினுடைய பாவத்திற்கு தக்கவாறு தங்களினுடைய கழுத்தளவிற்கு இடுப்பளவிற்கு வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் யாரோடையும் பேச மாட்டான். 1 நாட்கள், 2 நாட்கள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் என்று ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கும். அத்தனை நபிமார்களும் அத்தனை நபர்களும் அந்த மஹ்ஷரினுடைய மைதானத்தில் அப்படி அல்லாஹுவை பார்த்தவர்களாக, பார்வை தாழ்ந்த நிலையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பார்வைகளை தாழ்த்தியவர்களாக அந்த வேதனைகளிலேயே நின்று கொண்டிருப்பார்கள். பூமிகள் செம்புகளாக ஆக்கப்பட்டிருக்கும், சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்பட்டிருக்கும், வேர்வைகளில் நீச்சல் அடித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் நமது நிலைமை என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் அல்லாஹ் மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை உதிக்க வைப்பான். அந்த செய்தி எதுவாக இருக்கும்? இப்பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நமது தந்தை ஆதம் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டவர், அல்லாஹுவினுடைய நேரடி படைப்பாக படைக்கப்பட்டவர். அல்லாஹ் அவரோடு பேசி இருக்கிறான். ஆதலால் அவரிடத்தில் நாம் செல்லலாம். அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துவான். முதலில் சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் இரண்டாவது. முதலில் அல்லாஹ் கோபத்திலிருந்து இறங்க வேண்டும். முதலில் அல்லாஹ் நம்மை விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் பேச மறுக்கிறான். வானவர்கள் உட்பட எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆதமிடத்தில் மக்கள் வருவார்கள். ஆதமிடத்தில் வந்து சொல்வார்கள், நீங்கள் எங்கள் தந்தை, மனித குலத்தினுடைய தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹ், அல்லாஹ் தனது கரத்தால் உங்களை படைத்தான். வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி வ அம்ருல் மலாயிகத ஃபஸஜத லக், அல்லாஹ் அவனினுடைய ரூஹை உங்களின் மீது ஊதினான். அவனால் படைக்கப்பட்ட பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட வானவர்களை அல்லாஹ் உங்களுக்கு சுஜூது செய்ய வைத்தான். இஸ்ஃபஅ லனா இன்த ரப், எங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசலாமே. இவ்வளவு சிறப்புக்குரிய நீங்கள் பேசினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கொஞ்சம் பரிந்து பேசலாமே. இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அலா தரா மா நஹ்னு ஃபீ,
நாங்கள் நிற்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். நாங்கள் வேர்வைகளிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். நரகம் வந்துவிட்டது. எங்கள் நிலைமை என்னவாகும்? ரப்பிடத்தில் கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்கள். அல்லாஹ் பேசட்டும், அல்லாஹ் நீதி கொடுக்கட்டும், அல்லாஹ் தீர்ப்பை கொடுக்கட்டும். முதலில் அல்லாஹ் யாரோடையும் பேச மறுக்கிறான், யாரையும் பார்க்க மறுக்கிறான். அல்லாஹ் தனது கம்பீரத்திலேயே இருக்கிறானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஃபயகூலு ஆதம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இந்த பாவங்கள் நாம் எல்லாம் நாளைக்கு மறுமையில் என்ன நிலைமை? ஆதமினுடைய இந்த வார்த்தையை பாருங்கள். இன்ன ரப்பி உதபல் யௌம உத்பன் லம் யக்தபு கப்லஹு மிஸ்லன் வலம் யக்தபு பஅதஹு மிஸ்ல. நானும் என் ரப்பை பார்க்கிறேன். என் ரப்பு மிகவும் கோபமாக இருக்கிறான். இதற்கு முன்னாலும் அவன் அப்படி கோபத்தோடு இருந்ததில்லை. இதற்கு பிறகும் அந்த கோபத்தோடு அவன் இருக்க போவதில்லை. அந்த அளவிற்கு கடினமாக ஒரு கோபத்தோடு இருக்கிறான். அல்லாஹ் ஒரு மரத்தை விட்டு என்னை தடுத்திருந்தான். நான் அந்த மரத்தின் பக்கம் சென்று விட்டேன். நஃப்சி நஃப்சி, எனது நிலைமை என்னவாகுமோ என்று நான் பதறிக் கொண்டிருக்கிறேன். யார்? ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சூரா அராஃபில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாம் ஆதமிற்கு கற்றுக் கொடுத்தோம் இந்த பிரார்த்தனையை. ஆதம் பிரார்த்தனை செய்தார், நாம் ஆதமினுடைய பாவத்தை மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா, என்னை படைத்த ரப்பே, ظلمنا, நானும் எனது மனைவியும் அநியாயம் செய்து விட்டோம். அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வஇல்லம் தர்ஹம்னா, நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளி. யா அல்லாஹ், நான் செய்த அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விட்டேன். நீ என்னை தடுத்தாய், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று நான் அவருக்கு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தேன். அவர் பிரார்த்தனை செய்தார், நான் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன், அவரை மன்னித்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு, அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு ஒரு நபியினுடைய நிலைமை எப்படி ஆகிறது? அந்த நாளில் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த காட்சியை பார்த்தவுடன் அவர் சொல்கிறார், இன்ன ரப்பி உதபல் யௌம், என் ரப்பி இன்றைக்கு கோபமாக இருக்கிறான். உதபன் ஷதீதன், கடுமையான கோபம். லம் யக்தபு கப்லஹு மிஸ்லா வலம் யக்தபு பஅதஹு மிஸ்லா, இதற்கு முன்னாலும் அவன் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னாலும் இப்படி கோபப்பட்டதில்லை. வ இன்னஹு நஹானி அனி ஷஜரத்தி ஃபஅஸைதா, அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தின் பக்கம் நான் நெருங்கி பாவம் செய்தேனே. நப்சி நப்சி, எனது நிலைமை என்னவாகும், எனது நிலைமை என்னவாகும் என்று நான் பதறிக் கொண்டிருக்கிறேன். இத்ஹபு இலா கைரி, நானும் யாராவது இருக்க மாட்டார்களா, யாராவது சிபாரிசு செய்ய மாட்டார்களா என்றுதான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இத்ஹபு இலா நூஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், என்னை விட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒரு இறை தூதர் நூஹ். அந்த நூஹ் இடத்தில் செல்லலாம். அல்லாஹ் அவரை தனது அடியாராக தேர்ந்தெடுத்தான். ஷிர்க்குக்கு எதிராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இப்பொழுது நூஹ் இடத்தில் வருவார்கள். நூஹ் சொல்வார், நானும் அதே நிலைமையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். எனது மகன் காஃபிராக இருந்த நிலையில் நான் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் அதை தடுத்தான். அதற்கு பிறகு நான் மன்னிப்பு கேட்டேன். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சூரா யூனுஸில் சொல்கிறான். நாம் தடுத்ததின் பக்கம் அவர் பிரார்த்தனை செய்தார், நாம் அவரை கண்டித்தோம், அவர் மன்னிப்பு தேடினார், நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் நூஹ் நபியினுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் தடுத்தான், எனது மகனுக்கு பிரார்த்தனை செய்வதை விட்டோம், நான் பிரார்த்தனை செய்து விட்டேன், ஆதலால் அன்றைய பாவத்தை நினைத்து நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமையில் எனது நிலைமை என்னவாகும்? இப்படி ஒவ்வொரு நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்வார், மக்கள் சொல்வார்கள், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இல்லையா, அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள் இல்லையா நீங்கள்? இப்ராஹிம் சொல்வார், எனது வாழ்க்கையிலும் நான் 3 பொய்களை சொல்லி இருக்கிறேன், அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சூரா அம்பியாவில் சொல்கிறான், நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் சொல்கிறார், நான் எனது வாழ்க்கையில் 3 பொய்களை சொல்லிவிட்டேன், இன்றைய தினம் அல்லாஹ் அதை பிடித்து விட்டால் எனது நிலைமை என்னவாகும் என்று பதறிக் கொண்டிருக்கிறேன். இறுதியாக அத்தனை நபர்களும் முடிவு செய்வார்கள், இதற்கு ஒரு நபர் இருக்கிறார், முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எல்லா நபர்களும் வருவார்கள். فانطلق فأتى تحت العرش فقع ساجدا لربه. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அத்தனை நபிமார்களையும் அத்தனை மனித சமூகத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் இதற்கு தகுதியானவன் தான். ஃபஅதா தஹ்தல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழே அல்லாஹ்வின் தூதர் வருவார். ஃபஅகா சாஜிதன் லிரப்பி, அவர் அப்படி சுஜூதிலே விழுந்து விடுவார். சும்ம யஃப்தஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் நாடக்கூடிய காலம் வரை, அல்லாஹ் வெற்றி கொடுக்கக்கூடிய காலம் வரை அந்த சுஜூதிலேயே விழுந்து கொண்டிருப்பார், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார். யா அல்லாஹ்,
உனது படைப்புகள் யா அல்லாஹ், உனது அடிமைகள் யா அல்லாஹ் இப்பொழுது அந்த வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னால் படைக்கப்பட்ட படைப்புகள் யா அல்லாஹ் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, உனது கோபத்தினால் அவர்கள் கண்ணீர் விட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ பேச மறுக்கிறாய் யா அல்லாஹ், நீ தீர்ப்பு கொடுக்க மறுக்கிறாய் யா அல்லாஹ். உனது சிந்தனை என்னவென்றே எங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, உடனே நீ விசாரணையை துரிதப்படுத்துவாயாக, எங்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக என்று கண்களில் இருந்து கண்ணீர் வடியக்கூடியவரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே உங்கள் தலையை உயர்த்து. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது ஒரு நபி தோழர் எந்த விதத்தில் பிலால் ரலியல்லாஹு பட்ட வேதனையை விடவுமா உமர் ரலியல்லாஹு பட்டு விட்டார்கள் ஈமானை ஏற்றதற்காக வேண்டி? உதாரணத்திற்கு கேட்கிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த கஷ்டத்தை போன்று உமர் ரலியல்லாஹு கஷ்டப்பட்டார்களா என்று சொன்னால் இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவாவது, ஏன் யா ரசூலல்லாஹ், இதுதான் ஒற்றுமை, இதுதான் ஈமானிய ஒற்றுமை, இதுதான் உள்ளத்தால் இணைந்தல். இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் நாசம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய பலமாக இருந்தும் வேட்டையாடக்கூடிய ஆடுகளாக ஓநாய்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதாவது ஒரு நபி தோழர் உமரை விட ஈமானில் உமர் ரலியல்லாஹு இஸ்லாம் பரவிய 6வது வருட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாம் பரவிய 6 வருடம் கழித்து மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 6 வருடத்தில் வரை இஸ்லாத்தினுடைய முதன்மையான எதிரியாக நின்றார்கள். அபூஜஹிலினுடைய மருமகன் தாய் மாமா அபூஜஹிலை விட மோசமானவராக இந்த உமர் ரலியல்லாஹு நின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் உமருன் ஃபில் ஜன்னah, உமர் இந்த சொர்க்கத்திற்குரியவர் என்று சொன்ன பொழுது ஏதாவது ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ் இவரை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன், அவரோட நான் இஸ்லாத்துல முந்திட்டேன், அவரோட நான் அதிகமா தியாகம் பண்ணி கடினமாக மட்டுமே அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாஹ் தனது புத்தகமான அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாரத்திலிருந்து அந்த நரகத்தினுடைய வேதனைகள் எப்படியெல்லாம் அந்த நரகத்தினுடைய வேதனைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அந்த நரகத்தினுடைய கொடூரங்களை அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் நான் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் கேவலம் என்பது நரகத்தில் நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான், வெற்றி என்பது அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான். யாரினுடைய கரங்களை பிடித்தும் நாங்கள் சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. நபியின் வாப்பாவாக இருந்தாலும் எங்களது இபாதத்துகளை கொண்டு மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்தினுடைய சோதனைகளை இயக்க தலைவர்களை கொண்டு தீர்த்து கொள்ளலாம். எங்கள் தோழர்களை அழைத்து அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் நரகத்திற்குரியவர்களாக எமது செயல்கள் அமைந்து விட்டால் எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் தப்பித்து விட முடியாது. எங்களினுடைய இபாதத்துகள் மட்டுமே நாளைக்கு மறுமையில் எங்களை பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. நபிமார்கள் அந்த நரகத்தை நினைத்து அழுதார்கள், நபிமார்கள் அந்த நரகத்தினுடைய வேதனையை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். நபி தோழர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சான்று கொடுக்கப்பட்டவர்கள் கூட அந்த நரகத்தில் நாங்கள் நுழைந்து விட்டால் எங்களுக்கு கேவலம் யா அல்லாஹ் என்று கண்களில் நாங்கள் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அதையும் தாண்டி பாவம் செய்து விட்டால் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தனது புத்தகத்தில் வாக்கு கொடுத்ததற்கு பிறகு கூட அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த நாளில் மன்னிக்கப்பட்ட பாவத்தை நினைத்தே கண்கள் கலங்கும் என்று சொன்னால், மன்னிக்கப்பட்ட பாவத்தை நினைத்தே பதறுவார்கள் என்று சொன்னால், மன்னிக்கப்பட்ட பாவத்தை நினைத்து அல்லாஹ்வோடு பேசுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்காது என்று சொன்னால், மன்னிக்கப்படாமல் பாவத்தில் மட்டுமே புரண்டு கொண்டு பாவத்தை மட்டுமே இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய நமது நிலைமைகள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் எழுந்து விட்டால் அந்த ரப்பு வரக்கூடிய அந்த நாளில் நமது நாவுகளுக்கு என்ன சக்தி இருக்கும், நமது கால்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்று, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார், வாழும் காலத்தின் நல்வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ், மரணத்திற்கு பிறகும் நல்வாழ்க்கையை கொடு. மரணத்திற்கு பிறகு நீ உனது நீதிமன்றத்தில் நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்கள் முகங்களை நீ திருப்புவாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா, காரணம் அது மிக மோசமான இடம் யா அல்லாஹ், மிக கொடூரமான நெருப்பு யா அல்லாஹ். இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ர வ முகாமா, ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களிலேயே தங்கக்கூடிய இடங்களிலேயே மிக மட்டமான கேவலமான இடம் யா அல்லாஹ். எங்களை அந்த இடத்தில் ஓய்வெடுக்க வைத்து விடாதே யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தார்களை அந்த இடத்தில் நீ தள்ளி விடாதே யா அல்லாஹ். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார், யாரை நீ நரக நெருப்பில் நுழைய வைத்து விட்டாயோ
ஃபக்கத் அக்ஸைதா அது திட்டமான கேவலம் யா அல்லாஹ் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் அந்த கேவலத்தில் மாட்டியவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை யா அல்லாஹ் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாத் லில் ஈமான் ஈமானின் பக்கம் உனது தூதர் எங்களை அழைத்தார் நாங்கள் பதில் கொடுத்து விட்டோம் யா அல்லாஹ் ஃபஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் உன்னை அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் கேட்கிறோம் ரப்பனா ஃபிர் லனா துனூபனா எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக வகஃபிர் அன்னா சய்யாத்தினா எங்கள் பாவங்களை நன்மையாக நீ மாற்றுவாயாக வதவஃபனா மஅல் அப்ரார் மரணம் என்று ஒன்று வரட்டும் நாங்கள் உனக்கு நல்லடியார்களாக இருந்த நிலையில் எங்களுக்கு நீ மரணத்தை தருவாயாக ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா யா அல்லாஹ் நீ வாக்கு கொடுத்தாய் உனது தூதரை கொண்டு நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நரகம் மஹ்ஷர் என்ற ஒரு வாழ்க்கை உண்டு என்பதாக நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய் வலா துக்ஸினா யௌமல் கியாமா நாங்கள் எழுந்து வரக்கூடிய அந்த சொர்க்க நரகத்தினுடைய அந்த மஹ்ஷரினுடைய நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் எங்களை நரகத்திற்குரியவர்கள் என்று நீ தீர்ப்பு கொடுத்து விடாதே யா அல்லாஹ் இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் நீ வாக்கு மீறாதவன் உனது வாக்கு உண்மையானது எந்த சூழ்நிலையிலும் நீ வாக்கை மீற மாட்டாய் எங்களை நரகத்திற்குரியவர்களாக தீர்ப்பு கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று அந்த மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக சூரா ஆல இம்ரானினுடைய கடைசியில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இதுவெல்லாம் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இந்த பிரார்த்தனைகள் அரபுகளில் தெரியாமல் இருந்தால் கூட எமது வாழ்க்கைகளில் தமிழிலாவது நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இந்த உலகத்தினுடைய கேவலம் இந்த உலகத்தினுடைய நட்டம் இந்த உலகத்தினுடைய நஷ்டம் என்று வந்துவிட்டால் கண் கலங்கி சுஜூதில் விழுகிறோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையினுடைய கேவலம் மறுமையினுடைய நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் பிரார்த்தனை செய்து சிறந்த முஸ்லிம்களாக நரக நெருப்பை அஞ்சி வாழும் பொழுது அல்லாஹ் எம்மை அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் அந்த நரகத்தினுடைய கொடூரங்களை பற்றியும் அந்த நரகத்தினுடைய தண்டனைகளை பற்றியும் அந்த தண்டனைக்கு சொந்தக்காரர்களை பற்றியும் நாம் பார்க்கலாம் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்